ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செழித்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ, பூமி விளையாப்போ, கோயில் குழந்தை. தாத்தா பாருங்க, நான் ரெடி ஆயிட்டேன். திக்கு விஜயம் பார்க்க போலாமா? திக்குன்னா என்ன தெரியுமா? அதாவது திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி எல்லா திசைகளிலும் சென்று தன்னுடைய வீரத்தை நிரூபிக்க போகிறாங்க மீனாட்சி அம்மன். இந்த காட்சியை எங்கே நடத்தி காட்டுவாங்க அப்படின்னா, எப்படி பாகற்காய் மண்டபத்தில் போய் வில்லாபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரோ, அதுபோல் தங்க குதிரையில் வந்து வடக்கு மாசி வீதியில் திருவிளையாடல் நிகழ்த்துவாரோ, அதுபோல் இன்னைக்கு இந்த திக்கு விஜய நிகழ்ச்சி எங்கே நடக்கும் அப்படின்னா, வடக்கு மாசி வீதி கீழமாசி வீதி சந்திப்பில் திக்கு விஜயம் செய்துட்டு அம்பிகை எழுந்தருள்வாங்க. இப்போதான் சிவபெருமான் வர்றார். நாளைக்கு திருமணம் நடக்க போகுது. வா வீட்டுக்கு போயிட்டு வேகமாக கிளம்பி வரணும். ஏன்னா காலையில் 3:30க்கே வந்து உட்கார்ந்தா தான் நமக்கு இடம் கிடைக்கும் திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக. போலாமா இப்போ வீட்டுக்கு? வணக்கம். இன்னைக்கு 9ஆம் நாளுங்க. இந்த 9ஆம் நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், எம்பெருமாட்டியாகிய தடாதகை பிராட்டி திக்கு விஜயம் மேற்கொள்ளுகின்ற நாள் இந்த நாள். பட்டத்தரசியாக பட்டமேற்ற தடாதகை பிராட்டியாகிய மீனாட்சி தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக உலகெங்கும் பயணப்பட்டு 33 கோடி தேவர்களையும் சந்திக்கின்ற காட்சி. சந்தித்தல் மட்டுமில்லை, அவர்களை அடிபணிய வைத்தல். இவ்வாறு தன்னுடைய வீரத்தால் அத்தனை பேரையும் அடிபணிய வைத்து பயணப்படுகின்ற எம்பெருமாட்டி முதன்முறையாக சிவபெருமானை சந்திக்கின்றார். அதாவது தடாதகை பிராட்டியாக உருவம் எடுத்த பிறகு, அக்னியிலே தோன்றிய பிறகு, 3 தனங்களை உடையவளாக, பாண்டிய மன்னனுடைய வளர்ப்பு மகளாக, பேரரசியாக பட்டமேற்ற பிறகு எம்பெருமானை காணுகிற காட்சி. அப்படி கண்டபோது அவளுடைய 3வது தனம் மறைந்து விடுகிறது. நாணத்தோடு நிற்கிறாள் அவள். இந்த காட்சி புராணங்களிலே சொல்லப்படுகிறது. இதை அடுத்துத்தான் திருக்கல்யாண நிகழ்வு நிகழ இருக்கிறது. இந்த காட்சியை எப்படி இங்கே செய்து காட்டுவார்கள் என்று சொன்னால், வழக்கப்படி 9ஆம் நாள் காலையிலே எம்பெருமாட்டியும் எம்பெருமானும் சப்பரத்திலே கோவிலின் உட்புறத்திலே வலம் வருவார்கள். திக்கு விஜயத்துக்கு புறப்படுகின்ற எம்பெருமாட்டி இந்திர விமானத்திலே புறப்பட்டு செல்லுவார். அதேபோல் எம்பெருமானும் பிரியாவடியோடு உடன் செல்லுவார். இந்த உலா காட்சி கோவிலிலிருந்து புறப்பட்டு வடக்கு மாசி வீதி கீழமாசி வீதி சந்திப்பில் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டுவார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது எம்பெருமான் பிரியாவிடையோடு இந்திர விமானத்தில் வர, எம்பெருமாட்டி கையிலே வில்லேந்தி அம்பேந்தி வீரப்பெண்மணியாக இந்திர விமானத்திலே வருவார். அப்படி வருகிற போது அதில் அந்த விமானத்தை முன்னும் பின்னுமாக நகர்த்தி அவர்கள் யுத்த காட்சியை செய்து காட்டுவார்கள். எம்பெருமாட்டி அம்பு விடுகிற காட்சியும் மற்றவர்களெல்லாம் அங்கிருந்து விலகி செல்லுகிற காட்சியும் காட்டப்படும். நிறைவாக எம்பெருமாட்டி எம்பெருமானை சந்திக்கிற காட்சி நடத்தி காட்டப்படும். அப்போது ஒரு பையனுக்கு சிவபெருமானுடைய வேடமும் ஒரு குழந்தைக்கு மீனாட்சியினுடைய வேடமும் போட்டு இந்த காட்சியை நிகழ்த்தி காட்டுவார்கள். இப்படியாக திக்கு விஜயம் நிகழ்ச்சி சித்திரை திருவிழாவின் 9வது நாள் மிகச்சிறப்பாக நடைபெறும். இந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நாளை நடைபெறும். அதனையும் நாம் காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.